அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து நக்கட் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் விருப்பமானதுங்க. ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் வறுத்துக்கிறேங்க. வறுத்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. 2 வெங்காயமோ, சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது 2 வெங்காயமோ, 2 பச்சை மிளகாமோ கொஞ்சமாக பல்ஸ் வச்சு நான் சுற்றி எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதை எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். இது கறியோடு போட்டு அரைச்சாக்க இது வந்து வெங்காயமும் பச்சை மிளகாமும் அரையாதுங்க. அதனால தான் முதல் எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டை வந்து 4 பக்கமும் கார்னரையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கறி வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேங்க. 300 கிராம் இருக்கும். இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு பாட்டி வச்சுருக்கிறேன். அதே இந்த மிக்சியில் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். கார்லிக் பவுட்ரு இருக்குங்க, அதை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா பசஞ்சுக்கணும். நல்லா பசஞ்சாச்சு. இப்போ டிசைன் பண்ணிக்கலாம். எந்த வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாங்க, அவங்க விருப்பத்தை பொறுத்து. நான் வந்து சின்ன பாக்ஸு மாதிரி நான் செய்கிறேன். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை எல்லாம் அடிச்சுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். பால் வந்து 1/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பிரெட் கிரம்ஸும் ரெடியாக இருக்குது. அதையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டிசைன் பாருங்கள், நல்லா அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து நான் 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேங்க. பிரெட் கிரம்ஸ் ரெடியாக இருக்குது. முட்டையும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா முட்டையில் போட்டு டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்லேயும் டிப் பண்ணி எடுத்துக்கணும். பிரெட் கிரம்ஸில் எல்லாத்தையும் நிறைய எல்லா இடமும் வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. பிரெட் கிரம்ஸ்லையும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு இடமும் கேப் இல்லாமல் எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இதுக்கே நம்ம வந்து ஃப்ரீசரில் 20 நிமிஷம் வைக்கணுங்க. வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும், பொரிக்கணும். அப்புறம் ஆயில் சூடாகிடுச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாதுங்க, மீடியத்தில் இருக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் போடணுங்க. போட்டு அதுக்கு போட்ட பிறகு நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். இல்லாட்டி மேலே வெந்துடும், உள்ள இருக்க நடுப்புற வேகாது, கருகி போயிடும் மேலே. பொறுமையாக வேக வச்சு எடுக்கணுங்க அதை. ஒரு 2 நிமிஷம் திருப்பி போடணும். சூப்பராக இருக்குங்க நக்கட்ஸ். நம்மளே வீட்டில் செஞ்சு நம்மளே பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாங்க. கடையெல்லாம் சாப்பிட்டா இது எவ்வளோ விலை. நல்லா என் பிள்ளைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இது கூட மயோனஸும் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம செஞ்ச நக்கட்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். HA ஸ்டார் கிச்சன் சேனலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.